ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தினை சீரியலில் இன்றைக்கி சேரனோட நிச்சயத்துக்காக என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வானதியோட பெரியம்மா ஃபோனில் யார் உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்குறாங்க. உடனே வானதி நீ இன்னும் தூங்கலையா பெரியம்மான்னு சொன்ன உடனே நீ கத்தல நான் எங்கே தூங்குறது, அம்மா நீ என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னோடனே வானதி நாங்கள் எப்பயும் சும்மா இப்படி தான் சண்டை போடுவோம், சீரியஸாக எதுவும் சண்டை போட மாட்டோன்றாங்க. உடனே பெரியம்மா உங்களை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவங்க தான் எப்பயும் ஒற்றுமையாக இருப்பாங்கன்றாங்க. உடனே வானதி அப்போ நீ பெரியப்பாவை கூட நிறைய சண்டை போடுவீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் நாங்களும் சண்டை போடுவோம், ஆனால் ஓ வயசில் இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் நான் அவர் கூட சண்டை போட்டேன், நீ என்னடானா இப்படி சண்டை போடுற அப்படின்றாங்க. உடனே வானதி நீ தூங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன், நீ தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்து கேட்பேன்னு எனக்கு எப்படி தெரியும், ஆமா நீ எப்போ இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பெரியம்மா என்னடி இப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்டதுக்கு வானதி எனக்கு இந்த வீட்டில் ஃபோன் பேச கூட பிரைவசி இல்லை, நீ சீக்கிரம் வேற வீட்டுக்கு போக பெரியம்மா அப்படின்றாங்க. உடனே உங்க அப்பா சீக்கிரமா வீடை பார்த்துட்டா நான் பேசாட்டுக்கு போக போறேன் அப்படின்றாங்க. உடனே வானதி நான் அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா வீடு பார்க்க சொல்றேன் உனக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா உன் ஆள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னோடனே என் ஆளு சொந்தமா மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னு பெரியம்மா வானதியை கலாய்க்கிற மாதிரி உன் ஆளுன்னு சொன்னோடனே வாயெல்லாம் பல்லா தெரியுது அப்படின்றாங்க. உடனே பேர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாண்டியன், ஆனால் பேர் பழசா இருந்தாலும் ஆளு செம ஸ்மார்ட்டா இருப்பான், ஆனால் ஆளு தான் கொஞ்சம் அமைதியான டைப்பு, நான் இப்போ அவங்க கூட பேசி பேசி அவனை கொஞ்சம் பேச வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க பெரியம்மா எது சண்டை போட்டு பேச வைக்கிறியா அப்படியா அப்படின்றாங்க. உடனே வானதி குறுக்க பேசாத பெரியம்மான்னு சொன்ன உடனே சரி நான் பேசல, உன் ஆளை ஒரு நாள் எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறியா அப்படின்றாங்க. உடனே வானதியை சிரிச்சிட்டு ஒரு நாள் உனக்கு அவனை நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்றாங்க. உடனே அவங்க பெரியம்மாவும் சரி பல்ல கட்டிட்டு கனவு காணாம நாளைக்கு கடையை திறக்கணும், 2 பேரும் தூங்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சோழன் வீட்டில் எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நீலா நோட் எடுத்துட்டு வந்த உடனே பல்லவன் டிவி ஆஃப் பண்ணிட்டு இங்கே உட்காருங்க, நீ அண்ணன் நிச்சயத்துக்காக தானே நோட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காதுடா, கொஞ்சம் அமைதியாரா அப்படின்றாங்க. பக்கத்துல இருந்துட்டு சோழன் பல்லவன் கிட்ட இதே நானா இருந்தா சோழன் அப்படின்னு மிரட்டி இருப்பாங்க அப்படின்னு கரெக்டா அதே மாதிரி நிலாவும் சோழன் கொஞ்சம் அமைதியா இருங்கன்றாங்க. அந்த நேரத்தில் நடேசன் போயிட்டு இருக்காங்க. எங்க அங்கிள் போறீங்கன்னு தண்ணி குடிச்சிட்டு வரேன்றாங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காருங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு போறாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் நிலா பல்லவன் சொன்ன மாதிரி நம்ம நிச்சயத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றதை நம்ம நோட் பண்ணி வைக்கணும், என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் வேணும்னு எல்லாரும் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நடேசன் நிச்சயத்துக்கு கண்டிப்பாக பொண்ணு மாப்பிள்ளை வேணும், முதல்ல அதை நோட் பண்ணுமான்னு சொன்ன உடனே நிலா கடுப்பாகி அங்கிள் ஒழுங்கானதாக சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்க, இல்லாட்டினா எந்திரிச்சு போங்க அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நான் போயிட்டு வரேன்றாங்க. உடனே நிலா அங்கிள் உட்காருங்க அங்கிள்னு சொன்ன உடனே நடேசன் என்னம்மா நீ போன்ற இருன்ற அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க. சொந்த பையனுக்கு நிச்சயம் நடக்க போகுதுன்னு சொல்கிறேன், நீங்கள் விசாரிக்கு எந்திரிச்சு போறீங்க, பேசாமல் உட்காருங்க அங்கிள்ன்றாங்க. உடனே நடேசன் என்னை விட்டுட்டு நிச்சயத்துக்கு போய் டேட்டு குடிச்சிட்டு வந்தீங்கல்ல, இப்போ வந்து நிச்சயத்துக்கு ஏன்ட்ட என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டால் பீகார்காரங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்றாங்க. உடனே பாண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோன்னு சொல்லி கால் பண்ணேன், நீங்கள் தானே வரமாட்டேன்னு சொல்லி வீம்பு பண்ணீங்க, நாங்கள் உங்களை வற்புறுத்தி கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா, நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு காலாவது பண்ணி கேட்டிங்களா, அண்ணன் தான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட நிச்சயம் நடக்க போகுதுன்னு சொல்லிச்சு, ஆனால் நீங்கள் என்னடானா நாங்கள் ஏதோ உங்கள்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணாத மாதிரி பேசுறீங்கன்னு சொன்ன உடனே சோழன் இப்பயும் சொல்கிறேன்னிலா நம்ம பீகாருக்கு அவரை கூப்பிட்டு போகாதது நல்லது தான், நம்ம கூப்பிட்டு போயிருந்தோம்னு வச்சுக்குவேன் இப்படி ஒரு ஆள் இருக்கிற குடும்பத்துக்கு கண்டிப்பாக நான் என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லியிருப்பாங்கன்னு சொன்ன உடனே நடேசன் இந்த புண்ணாக்கு பேச்சை கேட்கறதுக்கு தான் என்ன இருக்க சொன்னியா, நான் போகிறேன் உடனே அங்கிள் உட்காருங்க அங்கிள்ன்றாங்க. அப்புறம் எல்லாரையும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பிழுத்துட்டு இருக்காதீங்க, பேசாம நிச்சயத்துக்கான வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்றாங்க. சோழன் பாண்டி உங்க 2 பேருக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன், யாரையும் குறை சொல்ல வேணான்றாங்க. உடனே 2 பேரும் ஒத்துக்கிறாங்க, சரி நான் அமைதியாக இருக்கோன்றாங்க. உடனே எல்லாம் போன தடவையே நம்ம பீகாருக்கு போகும்போது கஷ்டப்பட்டு தான் டிக்கெட் வாங்கி போனோம், அதனால இந்த தடவை முன்னாடியே டிக்கெட் எடுத்து கம்ஃபர்டபுளாக போகிறோம், யார் இந்த டிக்கெட் பொறுப்பை ஏற்றுக்கிறான்னு சொன்ன உடனே சோழன் டிக்கெட் பொறுப்பாக நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு ஸ்டேஷனில் ஆள தெரியும்னு சொன்ன உடனே பல்லவன் எந்த ஸ்டேஷன் அப்படின்றாங்க. உடனே சோழன் ரேடியோ ஸ்டேஷன் என்னடா நக்கலா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைனே அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஆள தெரியும், ஒருவேளை நீ ஸ்டேஷன் சொன்னோன்னே அதை நினைச்சேன் அப்படின்றாங்க. உடனே சோழன் பல்லவனை கிண்டல் பண்ணுற மாதிரி சார் போலீஸ் ஸ்டேஷன் காலில் எடுத்து வச்சதே இல்லையோ, இந்த மாதிரி அக்யூஸ்ட் மாதிரியெல்லாம் உட்காந்ததே இல்லையோன்னு சொன்ன உடனே நிறுத்தினேன் அப்படின்றாங்க. உடனே பாண்டி உனக்கு இதெல்லாம் தேவையாடா, அமைதியாக இருக்க வேண்டியதானேன்றாங்க. உடனே நிலா எல்லாரும் ஒழுங்கா இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நீ ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்துக்குவீங்கல்ல, அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே சோழன் நிச்சயம் அவங்க வீட்டில் தானே நடக்குது, அவங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்க மாட்டாங்களான்னு சொன்ன உடனே என்கேஜ்மெண்ட் ரிங்க் நம்ம தானே வாங்கிட்டு போகணும் அப்படின்னு உடனே சோழன் அப்போ என்கேஜ்மெண்ட் ரிங் எடுக்கிறதுக்கு அண்ணன் தான் வரணும்னு சொன்ன உடனே சேரன் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்பயே நான் வரேன்டான்றாங்க. உடனே நிலா என்கேஜ்மெண்ட் ரிங்குக்கு அப்படியே ஒரு சின்னதாக டைமண்ட் வச்சு வாங்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நடேசன் டைமண்ட் அப்படின்னா ரொம்ப காசு ஆகுமேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா இல்லைங்க ரொம்ப சின்ன டைமண்ட் தான், தங்கத்துக்கு ஈக்குவலாக தான் அந்த அமௌண்ட்டு வரும், 50,000 ரூபா தான் வரும்ன்றாங்க. உடனே பாண்டியே மோதிரம் அவ்வளோ ஆகுமாங்க அப்படின்றாங்க. உடனே நிலா அதுக்கு ஆமாங்க தங்க விலை இப்போ எங்கே இருக்குது அதனால அவ்வளோ ஆகுன்றாங்க. சேரன் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் சோழன் அண்ணன் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் நிச்சயத்துக்கே நிறைய செலவாகுது, அதனால கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலான்னு சொல்லும் பாருங்களேன்னு சொன்ன உடனே பாண்டி அப்படி இல்லாமல் அண்ணன் சொல்லும் அப்படின்னு உடனே பல்லவன் ஆமாண்ணே கண்டிப்பாக அப்படி அண்ணன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. உடனே நடேசன் நினச்சிக்கிட்டே இருங்கடா, இந்த மாதிரி தியாகி வேஷம் போடுறவன் தான் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்களை அம்போன்னு விட்டுட்டு போகிறான் அப்படின்றாங்க. உடனே பாண்டி உங்களை யாராவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி வாயடிச்சிடுறாங்க. பல்லையன் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும், தங்கம் வயிற விற்கிற விலைக்கு அதெல்லாம் வேண்டாம் வெளியில் வாங்கிக்கலான்னு சொல்லுவார் பாருங்க அப்படின்றாங்க.
உடனே பாண்டி அண்ணன் சொன்னாலும் சொல்லும் 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து இந்த பணத்துக்கு 2 வெள்ளி மோதிரம் வாங்கலாமான்னு சொல்லி கேட்கும் அப்படின்றாங்க. உடனே சோழன் எதுக்கடா அந்த 1000 ரூபாய் என்கிட்ட சொன்னா நான் 2 கவரிங் மோதிரம் வாங்கிட்டு வந்துருவேன்னு சொன்ன உடனே எப்பயும் போல சோழன் அப்படின்றாங்க. இல்லை நான் சும்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னேன்றாங்க. உடனே நிலா நான் வைரத்தில் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் என்னடானா கவரிங்கில் வந்து நிற்கிறீங்க, பேசாமல் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சேரன் வந்து பஞ்சப்பையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்து போன வாரம் தாப்பா சீட்டு பணம் கையில் வந்துச்சு, அதனால் இந்த பணத்தை வச்சு நீ சொன்ன மாதிரியே வைர மோதிரம் வாங்கிருன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற செலவுங்களும் இருக்குல்லப்பா, அதெல்லாம் என்னன்னு சொல்லு, நான் அதுக்கேற்றாப்புல பணத்தை ரெடி பண்ணி உன்ட்ட முன்னப்பண்ண கொடுத்துறேன்ப்பான்றாங்க. இங்கே வீட்டில் இருக்க 50 பேரும் ஷாக்கு, என்னடா இவன் இவ்வளோ பணம் வச்சிருக்கான்ற மாதிரி. பல்லவெல்லாம் அவங்க அன்னிக்கிட்ட அண்ணி இந்த காசை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, இல்லை ஒரிஜினலாக இது டூப்ளிகேட்டாக நான் பார்க்கணும்னு சொன்ன உடனே சரி டே இதெல்லாம் ஒரிஜினல் தாண்டா, நான் எப்பயுமே கொஞ்சம் சீட்டு போட்டு வைப்பேன்டா, ஏதாவது அவசர காலத்தில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதான் இந்த மாதிரி யூஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. உடனே நடேசன் எங்க நான் சொன்ன மாதிரியே நடக்குது பாருங்க அப்படின்றாங்க. உடனே சேரன் ஒன்றும் புரியாம என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலா சமாளிக்கிற மாதிரி அது ஒன்றும் இல்லைனே அப்படின்றாங்க. உடனே சோழன் உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலனே, வைரம் மோதிரம்னு சொன்னேன் வேணான்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், பார்த்தா பணத்தை எடுத்துட்டு வந்து அசத்திரியனே அப்படின்றாங்க. உடனே பல்லவனு இதை ஒன்ட்டு இருந்து நான் எதிர்பார்க்கலனே அப்படின்றாங்க. உடனே சேரன் பாருடா பாண்டி அவங்க எப்படி பேசுறாங்கன்னு சொன்ன உடனே பாண்டியும் நானும் அதே ஷாக்ல தானே இருப்பேன், நாங்க என்னமோ நீ வெளியில வாங்க சொல்லிடுவேன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம், நீ வேற மாதிரி யோசிச்சிருக்கியே பரவாயில்ல தேறிட்டியனே அப்படின்றாங்க. உடனே நிலா சரி போதும் ஏன் எல்லாரும் சேர்ந்து அண்ணனை கிண்டல் பண்றீங்கன்னு சொன்ன உடனே சோழன் சேரனை பார்த்து அவள் ஆஃபீஸ் போட்டோம் அப்புறம் ஒன்று நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே எப்பயும் போல நிலா சோழன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் வானதி பாண்டி கடையில் உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா பாண்டி என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வானதியும் முடியல பாண்டி, முன்னாடியெல்லாம் காலேஜுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன், இப்போ கடையை எடுத்ததுலேருந்து நிற்க கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது, இதுக்கு பேசாமல் நான் சம்பளத்துக்கு எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கலாமோன்னு தோணுதுன்னு சொன்ன உடனே பாண்டி ஏன் வானதி இந்த மாதிரியே பேசுற, நீ பிஸ்னஸ் பண்றது நல்லா தானே பண்ற, செல்வம் கிட்ட நல்லா வேலை வாங்குற, கஸ்டமர்ஸை நல்லா கவனிச்சுக்கிற, அப்புறம் என்ன உனக்குள்ள ஒரு பிஸ்னஸ் உமன் இருக்கா, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொன்ன உடனே வானதியை நீ தான் அப்படி சொல்ற, இங்கே செல்வத்துக்கு சம்பளம் வாடகை காசு நகைக்கு வட்டி எல்லாம் கட்டி முடிச்சு பார்த்தா கையில் 1 ரூபா கூட இல்லை அப்படின்றாங்க. நான் தான் முதலே சொன்னேன்ல மாதம் உன் கையிலேருந்து காசு போகாதே நீ நல்ல விஷயம் நினைக்கணும், நீ நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணுற, நீ இவ்வளோ பொறுப்பாக இருப்பேன்னு நான் கூட நினைக்கல, கலக்கிட்டேன்னு சொல்லி பாராட்டி பேசினோடனே தேங்க்யூ பாண்டி அப்படின்றாங்க. ஆமாம் கை செலவுக்கு காசு இல்லைன்னு சொன்னியே, உன்ட்ட காசு இருக்கா, நான் எதுவும் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் வேண்டாம் பாண்டி, என் கை செலவுக்கு நான் ரொட்டேஷன்லேருந்து எடுத்துக்கிறேன், ஏதாவது வேணும்னா நான் உன்ட்ட கேட்குறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியை பார்த்து வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, நான் கடைக்கு கூட வந்துடுறேன், வீட்டுக்கு தான் வர முடியலன்னு சொல்லி கேட்ட உடனே வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க பாண்டி. ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து சேரன் சண்டா கூட பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமா இப்போ முன்னாடியை விட ரொம்ப அதிகமாகவே பேசுது அப்படின்றாங்க பாண்டி. அதுக்கப்புறம் வானதி பக்கத்தில் வந்து பாண்டி உட்காந்துட்டு நிச்சயத்துக்கு நீ வரியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வானதி அது பீகாரில் தானே நடக்குது, அதுக்கு தான் நீங்கள் ஏற்கனவே டிக்கெட் போட்டுருப்பீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே பாண்டி அதுக்கு நான் டிக்கெட் போடும்போதே உனக்கும் சேர்த்து தான் டிக்கெட் போட்டேன், போட்டுட்டு தான் உன்ட்ட கேட்குறேன்னு சொன்ன உடனே வானதி ரொம்ப சந்தோஷப்பட்டு நானே வரேன்னு சொன்னாலும் நீ வர வேணாம்னு சொல்லுவேன், எப்படி என்கிட்ட கேட்காமலே நீ டிக்கெட் போட்டேன்னு சொல்லி நம்பவே முடியலையே பாண்டி, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் ஆனதுக்கு அப்புறம் தான் யாருமே உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்ட உடனே பாண்டி இல்லை அண்ணனுக்கு நிச்சயம் இல்லை, அதனால நீ இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா, அதனால தான் உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டு 2 நாள் ட்ரெயின் டிராவல் செமையாக பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்றாங்க. உடனே வானதி 2 நாள் எங்கள் வீட்டில் விடுவாங்களான்னு சொல்லி கேட்ட உடனே பாண்டி ஆமாம் உங்கள் வீட்டில் நீ கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் செய்கிற பாரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பாண்டி நான் வீட்டில் கேட்டு பண்ணாலும் திட்டுற கேட்காம பண்ணாலும் திட்டுறாங்க. உடனே பாண்டி நீ உங்கள் வீட்டில் கேட்டுட்டே வா, அப்படி சப்போஸ் விடலைன்னு சொன்னால் நீ என்கிட்ட சொல்லு, நான் அவங்க வீட்டில் வந்து கேட்குறேன் கண்டிப்பாக விடுவாங்க அப்படின்றாங்க. உடனே வானதி நான் வரதை நினச்சி நீ ரொம்ப எக்ஸைட் ஆகிறல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, முன்னாடியெல்லாம் நீ அப்படி கிடையாது பாண்டி, எனக்கே தெரியாமல் நீ நிறைய மாறி இருக்குன்னு சொன்ன உடனே பாண்டி இப்போ நீ வர்றேன்னு சொல்றியா இல்லை வரலன்னு சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வானதி எங்கள் வீட்டில் விடுறாங்களே விடலையா, நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்ன உடனே பாண்டி இப்போதான் நீ பழைய வானதி மாதிரி பேசுகிற அப்படின்னு கலாய்க்கிறாங்க. உடனே வானதி நம்ம நிச்சயத்துக்கு ஒன்றா சேர்ந்து போகிறோம் கலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் கடைக்கு போகிறேன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சோழன் அவங்க ரூமில் இருக்கும்போது நிலா கிட்ட சிரிச்சுக்கிட்டே அண்ணன் மோதிரம் வாங்குறதுக்கு எப்படி பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு பத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவும் சோழன் நான் கூட அதை எதிர்பார்க்கல, மறுபடியும் பட்ஜெட் போட்டு எல்லாரும் பணத்தை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் மோதிரம் வாங்குவோம்னு நினைச்சோம், பார்த்தா அண்ணனே காசு கொண்டு வந்து கொடுக்குறாரு, எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. உடனே சோழன் நான் தான் பெரிய காதல் மன்னன் நினச்சிட்டு இருந்தேன், அண்ணன் என்னையவே மிஞ்சிரும் போலியே, மாஸ் பண்ணிருச்சுன்னு பாராட்டிட்டு நிலா உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் உனக்கு வாங்கி தரேன்றாங்க. உடனே நிலாவும் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்றாங்க. உடனே சோழன் அண்ணனே இவ்வளோ பண்ணும்போது நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேனே எதுனாலும் கேளு அப்படின்றாங்க. உடனே நிலா அதெல்லாம் வேணான்னு சொன்ன உடனே அண்ணனே அதெல்லாம் பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே நிலா கடுப்பாகி அது என்ன அண்ணனே பண்றாங்கன்னு சொல்றீங்க, அண்ணன் அவருக்காக எதுவும் யோசிச்சு பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சோழன் தாராளமா அண்ணன் யோசிச்சு பண்ணலாம், ஆனா அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்ணாதில்லை இப்போ பண்ணுதில்ல அதான் அப்படி சொல்றேன் அப்படின்றாங்க. உடனே நிலா இந்த மாதிரி வெட்டித்தனமாக எதுவும் பேசாமல் நிச்சய வேலை நிறைய இருக்குது அது போய் பாருங்கன்னு சொன்ன உடனே என்னது வெட்டித்தனமாக பேசுகிறேன்னா நான் உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக, நீ சர்ப்ரைஸ் மட்டும் ஆகுன்னு சொன்ன உடனே நிலா சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் காசு அதிகமாக இழுத்து விட்றாதீங்க அமைதியாக இருங்க சோழன்னு சொன்ன உடனே சோழன் சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா நிச்சயத்துக்கு உங்கள் அம்மா அப்பாவையும் கூப்பிடணும்லன்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ தான் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு நிலா கேட்ட உடனே இல்லை கேட்கணும்னு நினச்சேன் ஒரு வேலையாக வந்ததுனால இப்போ தான் கேட்குறேன், இப்போ கூட சொல்லு 2 எழுத்து அழுத்துனா 2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்றாங்க.
உடனே நிலா அதெல்லாம் வேண்டாம், அண்ணனும் என்கிட்ட நிச்சயத்துக்கு அவங்க எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடலான்னு தான் சொன்னார், நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் சோழன் அப்படின்றாங்க. உடனே சோழன் அது எப்படி அவங்கள கூப்பிடாம இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்ட உடனே பீகார் எவ்வளோ தூரம், அவ்வளோ தூரம் எங்கள் அம்மா அப்பாவால் வர முடியுமான்னு சொல்லி கேட்ட உடனே சோழன் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க முடியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல, ஒருவேளை சரின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. உடனே நிலாவோ நான் அதுக்காக சொல்லலை சோழன், சேலத்தில் ஏதோ கல்யாணம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் போயிருக்காங்க, அதனால நம்ம அண்ணன் நிச்சயத்துக்கு கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க, அதனால தான் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் வர்றாங்களோ வரலையோ கூப்பிட வேண்டியது நம்ம கடமை இல்லை, கூப்பிட்டுலாம் நிலான்றாங்க. உடனே நிலா சரி கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே சரி சொன்னால் மட்டும் போதுமா, கால் பண்ணி கொடு நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. அந்த பக்கம் நிலாவோட அப்பா கால் எடுத்து நிலா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் பேசுகிறேன் மாமான்னு சொன்னோடனே நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளன்னு சொல்லி நல்லா விசாரிச்சதுக்கப்புறம் சோழன் எங்கள் அண்ணனுக்கு 3 நாள் நிச்சயம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா யார் பொண்ணு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொண்ணு பேர் சந்தா, பீகாரில் இருக்காங்க, 2 பேரும் லவ் பண்ணாங்க, இப்போதான் அவங்க குடும்பத்தில் சம்மதம் சொல்லியிருக்காங்க, அதனால தான் நிச்சயம் வந்திருக்குன்னு சொன்ன உடனே நிலாவோட அப்பா ரொம்ப சந்தோஷமா இது சேரன் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் எல்லாம் லவ் பண்ணுறாங்களா, என்னைக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 மறுநாள்னு சொன்னோடனே என்ன இவ்வளோ சீக்கிரமா வச்சிருக்கீங்க, இல்லை பொண்ணு வீட்டில் சரின்னு சொன்னாங்க அதனால தான் வச்சுட்டோம், பீகாரில் பொண்ணு வீட்டில் தான் நிச்சயம் அப்படின்றாங்க, அதனால நீங்கள் அவசியம் வரணும் மாமான்னு சொன்ன உடனே நிலாவோட அப்பாவும் அன்னைக்கு தான் ஒரு முக்கியமான கல்யாணம், அதனால நாங்கள் எல்லாரும் இப்போ சேலத்தில் இருக்கமே, அதுவும் இல்லாமல் இதுவும் முக்கியமான கல்யாணம், நீங்களும் நிச்சயம் பீகார்லன்னு சொல்கிறீங்க, வர்றது கஷ்டமேன்றாங்க. ஆனால் என் வாழ்த்துக்களை சேரன் தம்பிக்கிட்ட சொன்னேன்னு சொல்லிடுங்க, இப்போ நிலா கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நிலா நல்லா இருக்கியாமான்னு கேட்டுட்டு ஏமா 3 நாள் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இப்போதான் நீ என்கிட்ட சொல்லுவான்னு கேட்டோடனே நிலாவோட முகமே வாடிடுது. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. சேரன் வீட்டில் வேற எல்லாரும் நிச்சயத்துக்கு ஆளுக்கு நிறைய பேரை கூப்பிட்டு இருக்காங்க. அங்கே போய் சந்தா பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தான் இந்த நிச்சயமே நடக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ தெரியல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை அப்படியே ஒரு கமெண்ட்ல போட்டுருங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.